வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபேட் லாஸ் சீரீஸில் இன்னைக்கு டே 10. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நமக்கு லெக் டே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பக்காவாக ரெடி ஆகிட்டு ஜிம்முக்குள்ளே வந்தால் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண விதமாக ஜிம்மில் ஒர்க் அவுட்டுக்காக புது ஜாமான்லாம் இறக்குமதி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக மெஷின்ஸ் பார்த்ததுமே ஒரே ஜாலி ஆயிடுச்சு. சும்மா விடுவோமா, அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 செட் போட்டு பதம் பார்த்தாச்சு. புது மெஷின்ஸ் எல்லாம் நோண்டி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக லெக் டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு இன்டென்சிட்டியில் ஃபுல்லாக டார்கெட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லா ஒர்க் அவுட்ஸ்லையும் 2 செட் மட்டும் தான் போட்டேன். செட்டு கம்மியாக இருக்கிறனால வெயிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக போட்டு மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் கொடுத்து நல்லா புஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் அவுட் முடிக்கிறக்குள்ள கால்லாம் நல்லா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னைக்குமே செட் பண்ண டார்கெட்ல இருந்து பின் வாங்கவே கூடாதுன்ட்டு கடைசியாக அந்த க்ளூட் பிரிட்ஜஸையும் நல்லா இன்டென்சிட்டியோட புஷ் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். இன்டென்ஸ் ட்ரைனிங் அப்புறம் என்ன, வழக்கம் போல மீல் ப்ரெப் தான். டெய்லி ஒரே மீலையே திருப்பி சாப்பிட்றே போர் அடிக்காதான்னு கேட்டீங்கன்னா, ஃபேட் லாஸ்னு இறங்கியாச்சுன்னா எவ்வளோ போர் அடிச்சாலும் ரிப்பீட்டடா திரும்ப சேம் மீலை சாப்பிட்டே தான். இதை விட்டா இதில் சொல்றதுக்கு பெரிய சீக்ரெட்டும் இல்லை, ஷார்ட் கட்ஸும் இல்லை. வெறும் பியூர் கன்சிஸ்டன்சி மட்டும். நமக்கு தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டு முடிச்ச கையோட லேப்டாப்பை திறந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி ஃபுல் ஃபோக்கஸும் ஒர்க்ல தான். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு.